நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விளைச்சல்னால் இந்த பப்பாயா தான். மெயினாக பார்த்தீங்கன்னா கோழி காடை இதெல்லாம் வந்து நிறைய அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்மளோட பவுட்ரி அப்டேட்டை வந்து க்ளீனாக பார்ப்போம். ஆடு, கோழி, காடை, வாத்து இதை பற்றின அப்டேட்டை வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். சும்மா எதிர்காலம் எப்படி நினைக்கிதுன்னா எங்கேருந்தோ யாரோ விலையை வச்சு உணவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நமக்கு தேவையான உணவை நாமே உற்பத்தி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, ஈஸியான விஷயமே கிடையாது. இந்த சைடு பார்த்திங்கன்னா தீவன புல். இது பாருங்கள் டபுள் பீன்ஸு. இது மொத்தமாக 4 செடி வச்சுருக்கேன். விஷம் இல்லாத ஒரு உணவு தன்னிறைவு பெற்ற வீடை ஒரு சின்ன இடத்துல அமைக்கணும் அப்படின்னு நினச்சது தான் வந்து இந்த சேனல். இந்த வீட்டோட மொத்த லே அவுட்டு, இந்த வீட்டோட பரப்பளவு, இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நமக்கு தேவையான இறைச்சி, முட்டை, காய்கறி, பழங்கள் இது எல்லாத்தையுமே நாம் வந்து விஷம் இல்லாமல் நாமளே உற்பத்தி பண்ணி நமக்கு தேவையான உணவில் வந்து தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட நோக்கம்.